கருணைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் வாங்க. ஒரு ஏனத்தில் நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த கிழங்கை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு எதுவும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு இதை நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கிறேன். ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது ஒரு பவுலில் நீங்கள் வந்து மிளகாத்தூள், நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். அடுத்தது வந்து நான் கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் தனியாத்தூள் போடுறோன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இவ்வளோ தான் மசாலாவே யூஸ் பண்ணுறேன். அந்த நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, வேக வச்சு எடுத்து வச்ச கருணைக்கிழங்கு எடுத்து நான் இந்த மிளகாத்தூள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து நல்லா கிள்ளி அதில் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா 2 மட்டும்தான். இது போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருணைக்கிழங்கோட டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். மெலிசாக அரியாமல் கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் மீடியம் சைஸில் அரிஞ்சுக்குங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மெலிசாக நீங்கள் அரிஞ்சிங்கன்னா அப்படியே வறட்சியாக இருக்கும். சிப்ஸு மாரி இருக்காது, ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும். இந்த கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஒரு தோசைக்கல்லில் நீங்கள் எந்த தவானா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டுட வேண்டியதான். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கல் காஞ்சிடோடனே நம்ம வந்து கருணைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா எடுத்து தோசைக்கல்லில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. இருக்கிற கிழங்குலேயே பெஸ்ட்டு கிழங்கு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்குது. இதை வந்து பசங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வந்து மசாலா தடவினோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நான் இது கூடவே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான். எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு அதிகமாக எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வறட்சியாக தான் இருக்கிற மாரி இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டாலே போதும். நீங்கள் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். அந்த மூடுறதுலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அந்த எண்ணெயும் அந்த தண்ணியும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த கிழங்குல எல்லாமே இறங்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ திறந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். தண்ணியெலாம் வற்றிருச்சு பாருங்கள். நம்ம பாதி வேக வச்சுருந்தாலும் இந்த முழுசாக இந்த தண்ணியிலே வந்து இப்போ வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கருணைக்கிழங்கு. நம்ம ஓவராக மசாலா போட்டாலும் நம்மளுக்கு அந்த மசாலா தான் நமக்கு டேஸ்ட் இருக்குமே தவிர நம்மளுக்கு கருணைக்கிழங்கோட டேஸ்ட் அவ்வளோவும் தெரியாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, நமக்கு எந்த சாப்பாட்டுக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். எதனா ஒரு லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வேலை முடியணும்னா இந்த கிழங்கு அரியிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் அரிஞ்சு வச்சுட்டோன்னா போதும், டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறையா வந்து நான் இதுமாரி நிறையா வீடியோ போட முடியும். இந்த சிம்பிளான கருணைக்கிழங்கு வறுவல், மசாலா கம்மியான வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.